ஜெயிலர் படத்தோட இசை வெளியீட்டு விழால கழுகு காக்கா கதை சொன்னது விஜயை மனதில் வைத்து இல்லைன்னு சொல்லி இருக்காரு ரஜினி. இந்த கதையை வச்சு எனக்கும் விஜயமே போட்டின்னு சமூக வலைதளங்கள்ல மோதலே நிலவியது. இதெல்லாம் அப்படி கிடையாது. அதை பார்த்த எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கு. விஜய நான் போட்டியா நினைச்சா அது எனக்கு மரியாதையாவும் இருக்காது, கௌரவமாவும் இருக்காது. அதே போல விஜயமே போட்டியாக நினைத்தால் அது அவருக்கு மரியாதையாக இருக்காதுன்னு ரஜினி தெரிவிச்சிருக்காரு. முக்கியமா விஜய் வளர்ச்சியை பார்த்து எனக்கு மகிழ்ச்சி தான் குறிப்பிட்ட ரஜினி எனக்கு அட்வைஸ் செய்தது குறித்தும் பேசினாரு. அதாவது நான் நடித்த தர்மத்தின் தலைவன் படத்தோட ஷூட்டிங் விஜய் வீட்டுல தான் நடந்தது. விஜய்க்கு 13 வயசு இருக்கும். எனக்கு நடிக்க விருப்பம் இருப்பதாக அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் என்னிடம் சொன்னார். உடனே நான் முதல்ல படிப்புல கவனம் செலுத்துங்க, அப்புறம் நடிக்கலாம்னு அட்வைஸ் செய்தேன். அதுக்கப்புறமா அவரா கஷ்டப்பட்டு இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. இப்போ விஜய் அரசியலுக்கும் வர இருக்காருன்னு ரஜினி பேசியது ரசிகர்களோட கவனம் ஈர்த்திருக்கு. ஆய்ச்சலாம் படத்தோட இசை வெளியீட்டு விழால ரஜினி மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டியிருக்காரு. தற்பொழுது விஜய் மக்களவை தேர்தலை சந்திக்கும் பொருட்டு சென்னையை அடுத்துள்ள பனையூரில் மாவட்டங்களைச் சேர்ந்த விஜய்கள் மன்ற நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் அந்த கட்சியை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்ய இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு.